தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தென் தமிழகத்தில் தூத்துக்குடிக்கு அருகே உள்ள கோரம்பள்ளம் ஐயனடைப்பு சித்தர் நகரில் பிரம்மாண்ட வடிவில் உருவாகியிருக்கும் பிரித்யங்கிரா தேவி ஆலயத்தின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கோரம்பள்ளம் பிரித்யங்கிரா தேவி திருக்கோவில் கேரளாவின் கட்டிடக்கலை வடிவமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் பிரித்யங்கிரா தேவி மற்றும் கால பைரவருக்கென்று ஒரே கல்லிலான 11 அடி உயரத்தில் தத்ரூபமான வடிவில் சிலை அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடந்து வருகிறது. இந்த ஆலயத்தின் மூலவராக மகா பிரித்யங்கிரா தேவி வடக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். அதே போல 10 கரங்களுடன் கூடிய விஸ்வரூப திருக்கோலத்தில் மகா காலபைரவர் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். ஆலயத்தின் வளாகத்தில் தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு பகவான் மகாலிங்கேஸ்வரராக தெற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். ஆகம விதிப்படி நிர்மாணம் செய்யப்பட்டுள்ள இவரை வணங்கினால் குழந்தை பேறு, தொழில் விருத்தி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள். ஆலய வளாகத்தில் மங்களம் தரும் சனீஸ்வரர், மகாலட்சுமி, சரஸ்வதி, வீரனார், சரபேஸ்வரர், பஞ்சமுக கணபதி, சூலினி துர்கா, சிம்ம கணபதி, நாகலிங்கம், முனீஸ்வரர், குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள், காளி ஆகிய தெய்வங்களும் அருள்பாலித்து வருகிறார்கள். சனிக்கிழமை தோறும் ஆலயத்தில் உள்ள மங்களம் தரும் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு யாகத்துடன் கூடிய வழிபாடுகள் நடைபெறுகிறது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள், அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தில் கூடுகிறார்கள். அப்பொழுது இந்த ஆலயம் சாஸ்திரப்படி இயற்கையாகவே இடுகாடு, சுடுகாட்டு ஆகிய பகுதியில் அமைந்திருக்கிறது. கூடுதலான சிறப்பம்சம் இது என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள பிரித்யங்கிரா தேவியை வணங்கினால் திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிட்டும், கொடிய நோய்களும் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும், மேலும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் காணாமலே போய்விடும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏவல், பில்லி, சூனியம் போன்ற கெடுதல்கள் நம்மை அண்டவே அண்டாது. அரசியலில் மேன்மை கிடைக்கும், அரசு வேலை, பதவி உயர்வு கிட்டும் என்பது ஐதீகம். இங்குள்ள மகா கால பைரவரை வணங்கும் பக்தர்களுக்கு இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைத்து விடுகிறதாக சொல்கிறார்கள். மேலும் முன்னோர்களின் சாபம் நீங்கி வாழ்வில் மேன்மை கிட்டும் என்பதும் ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கால பைரவர் மற்றும் சரபேஸ்வரருக்கு ஹோமத்துடன் கூடிய சிறப்பு வழிபாடுகள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. மகா பிரித்யங்கிரா தேவியை வியாழக்கிழமை காலை சந்தன காப்பு அலங்காரத்துடன் எல் பூ, செவ்வரளி மாலை ஆகியவற்றை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் புத்திர பாக்கியம் கூடிய விரைவிலேயே கிட்டும் என்று சொல்கிறார்கள். வெள்ளிக்கிழமை அன்னையை தாமரை மலர் அணிவித்து சந்தன காப்பு அலங்காரம் செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையும் என்று சொல்கிறார்கள். மகா பிரித்யங்கிரா தேவி அன்னையை பாலாபிஷேகம் செய்து வணங்கினால் நாகதோஷம் நீங்கும். காலபைரவரை புனுகு பூசி அரளி தாமரை மலர் சூட்டி வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்பது இப்பகுதி பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மாதந்தோறும் அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் கூடிய வழிபாடு இங்கு நடத்தப்படுகிறது. ஆடி அமாவாசை, தைத்திருநாள், தை அமாவாசை, தமிழ் வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி ஆகிய நாட்களில் சிறப்பு யாகத்துடன் கூடிய வழிபாடுகள் இங்கு நடத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை 1ஆம் தேதி அன்று மகா பிரித்யங்கிரா தேவிக்கு மிக பிரம்மாண்டமான திருவிழா நடைபெறுகிறது. இந்த மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து பகுதி மக்களும் இந்த திருவிழாவில் ஆலயத்தில் கூடுகிறார்கள். உலகம் முழுவதும் வாழ்ந்து வரும் மக்கள் நோய் நொடியின்றி நலமாக வாழ வேண்டியும், நாடு முழுவதும் நல்ல மழை பெய்து பசுமை வளம் சிறக்க வேண்டியும் மகா பிரித்யங்கிரா தேவிக்கு உலகிலேயே முதல் முறையாக 2013 கிலோ மிளகாய் வற்றல் யாகம் நடத்தப்பட்டது. இங்கு இதுபோன்றே மிளகாய் வத்தல் யாகம், பச்சை மிளகாய் யாகம், பாகற்காய் யாகம், எலுமிச்சை பழ யாகம் போன்ற சிறப்பு யாகங்கள் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக, மிக கோலாகலமாக இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் 4 வழி சாலையில் கோரம்பள்ளம் அருகே அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில். தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு கோரம்பள்ளம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிவிட்டால் அங்கிருந்து ஏராளமான ஷேர் ஆட்டோ வசதிகள், மினி பேருந்துகள் ஆகியவை ஆலயத்திற்கு சென்று வருகிறது. இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.